ஹாய் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்குதுங்களா? இன்றைக்கி தொலி மீன் வாங்கினோம். அந்த தொலி மீனை பற்றி தான் இன்னும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படி ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பப்பியும் வந்து சின்னாச்சு பற்றிலா. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். நான் பாருங்கள் மக்களே, இதுதான் தொலி மீன், கிளாத்து மீனுன்னு சொல்லுவோம் பற்றிலா. கரு கரு கராக இருக்குது. 100 ரூபாய்க்கு 5 உண்டு. பெரிய கிளாத்து பற்றிலா, பெரிய கிளாத்து. இந்த கிளாத்து மீன் தின்னக்கு நல்லா இருக்கும். நான் இந்த மீன் தொலி உரிச்சதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கு, பார்க்காதவங்க பாருங்கள். நமக்களே 2-3 வீடியோ போட்டிருக்கு கிளாத்து மீன் தொலி உரிச்சதை பற்றி. யாருக்கெல்லாம் கிளாத்து மீன் தொலி உரிச்ச தெரியணும் கமெண்டில் சொல்லுங்க. நமக்களே 6 தொலி மீன் ஒன்று கூட வச்சு தந்தனுங்க. கேட்டேன், அடி பிடிச்சி கேட்டேன், ஒன்று கூட தாருங்க, நாங்கள் என்ன மீன் வேண்டியதானே அப்படின்னு கேட்டு ஒன்று கூட வெள்ளச்சாதி வச்சு தந்தனும் ஒரு பொடி. அப்படி 6 கிளாத்தி மீனாக கிடச்சி. இனி இதை நம்ம நல்லா தொலி உரித்து கழுவணும். மேலே கட்டியான தொலி இருக்கா இது கொஞ்சம் அறுத்தது. எங்கள் அம்மா தான் இன்னும் கழுவுணும். முதல்ல இந்த இடத்த அறுக்கணும். அறுத்து தொலி உரித்து எடுக்கும்போது உள்ள பஞ்சு போல் இருக்கும். மீன் சாப்பிடக்கு நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் கிளாத்தி மீன். அதை மயக்கின கிழங்கு வச்சு தின்னணும், நல்ல ஒரு ருசியாக இருக்கும் மக்களே இந்த கிளாத்தி மீன். ஆனால் நம்ம தின்னி முடித்த பிறகு ஒரு ஸ்மெல் வரும். அதனாலே நிறைய பேருக்கு பிடிச்சாது. நம்ம வந்தாலும் வீட்டில் ஒரு நாற்றம் வேறு. அப்படி நாற்றம் வராது இருக்கக்கு தின்னி முடித்த பிறகு நம்ம கையை நல்லா கழுவணும். மணசோப்போ டெட்டால் ஏதாவது போட்டு கழுவும் போது அந்த நாற்றம் அடிக்காது. ஆனால் இது சாப்பிட்டுக்கு நல்லா இருக்கும். பிள்ளைங்களை நல்லா விரும்பி சாப்பிடணும். ஏன்னா இந்த மீன் வந்து நல்லா பஞ்சு போல இருக்கும். சரியா மக்களே, உங்கள் வீட்டில் என்ன மீனெல்லாம் வேண்டியா, என்ன மீனெல்லாம் வேண்டியான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க. மக்களே நம்ம இதை ஒன்று ஒன்றா கழுவி உரித்து எடுக்க உள்ளாத. இன்னைக்கு கிளாத்தி மீன் வச்சு ஒரு பிடி பிடிச்ச உள்ளாத. நம்ம வரணும் பற்றியெல்லாம் மீன் கழுவுக்கு ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு ரெடியாக புறப்பட்டு வரணும். அம்மா தான் மீன் கழுவணும் பாருங்கள். சின்ன ஆயுதம் தான் இன்னும் நடத்துருக்கு. சைடில் இருக்க இந்த இதாக இருக்கணும். சிறவை வேடு தானே அது, சிறவை இருக்கணும். எடுத்த உடனே நான் இருக்கலாம். இதில் இருக்கேன் அந்த சிறவை 2 அறுத்து இந்த வா பகுதி உள்ள இதையும் எடுக்கும்போது அழகாக தொலி உறிஞ்சி வரும் பற்றியெல்லாம். அவைய அழகாக உரிச்சு எடுக்கணும். அப்படி இழுக்கும்போது அந்த தொலி சூப்பராக இழுத்தெடுக்கணும். சில மீன் நல்ல இறுவி இருக்க மக்களை விட்டு வராது. இன்னும் கஷ்டம் நமக்கு. சில மீன் ஈஸியாக வரும். எனக்கு தொலி மீன் உரிச்சுக்க நிறைய நேரம் ஆகும். அதனால தொலி மீன் வேணா என் அம்மிட்ட நான் உரிச்ச சொல்லுவேன். அதை வச்சு பாடி இருக்கணும் இழுத்து. அதனால் அம்மா நான் படபட இழுப்புனேன் இல்லை உரிச்சு. அவையெல்லாம் முன்னே அதை செய்யனால அவைகளை அது பழக்கணும். நம்ம இப்போ தானே எல்லாம் பழவியது. இன்னும் நமக்கு பழதான் எல்லாம் வரும். வராதுன்னு சொல்லி இருந்தால் ஒன்றும் வராதுன்னு செய்து பார்த்தா தான் எல்லாமே வரும் மக்களை. ஒரு மீன் உரிச்சாச்சு, காட்டி தரேன். சட்டையை கலத்தியாச்சு. அந்த மீன் பற்றியெல்லாம் சட்டையை கலத்தியாச்சு. 2 சைடு ஒரு முள் இருக்கும். அந்த முள் தான் கவனமாக நம்ம எடுக்கணும். இல்லைன்னா கையில் குத்தம் மேலே அப்படியே இருக்கும். அதான் பார்த்து எடுக்கணும். உள்ளே இருக்க குடல், இந்த குடல் வேஸ்ட் எதுவுமே நமக்கு வேண்டாம். எல்லாத்தையும் அங்கே தூர போடணும். சைடில் இருக்க அந்த சிறவு எல்லாத்தையும் வெட்டி தூர எறியணும். இது நம்ம 2 அறுக்கலாம். கொஞ்சம் பெரிய மீனாக்கு ஒரு மீன் அப்போ நம்ம கழுவியாச்சு. பத்தியலா இறைச்சி போலே இருக்குல்ல பார்க்கக்கு. சட்டை கலத்தியாச்சு. தொலி மீனுக்கு சட்டையை கலத்தியாச்சு. இப்படி தான் மக்களை ஒவ்வொரு மீனும் கழுவலாம். தொலி உரிச்சா சூப்பராக இருக்கும். பார்க்கக்கு
அடி கோழி இறைச்சி போல இருக்கு பத்தியலா, பாய்லர் கோழி போல. அப்போ இது தின்னைக்கு என்ன ருசியாக இருக்கு. யாருக்குல்ல இந்த மீன் நல்லா பிடிக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் இடத்துல இது தொல்லி மீனும் கிளாத்தி மீனுன்னு சொல்லுவோம். இதில் நிறைய வகை உண்டு. வெள்ளை கிளாத்தி, கருங்கிளாத்தி, அடுத்த டைமை, அப்படி நிறைய வகை கிளாத்தி எல்லாம் உண்டு. உங்கள் ஊரில் இந்த மீனை என்னன்னு சொல்லி வேணும் கமெண்டில் சொல்லுங்கள் நமக்களே. நான் இதே போல் நிறைய மீன் கழுவி வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம இது போல் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சரியா மக்களே? இன்னைக்கு பை பாய், டாடா டாடா பாய்.